கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வீட்டில் நிறைய நேரங்களில் நடக்கிற ஒரு காரியம். எங்கள் இளைய மகன் வந்து ஏதாவது பொருள்களை எடுத்தானா அதாவது தேடுவான். கண்ணுக்கு முன்னால் தான் இருக்கும். அந்த பொருளை காணும் காணும் தேடுவான். ஆனால் ஒரு வார்த்தை சொல்லுவான், இந்த எங்கே தான் போணுச்சோ தெரிலம்மா, எங்கே தான் போணுச்சோ தெரில அப்படிமா. ஆனால் கண்களுக்கு முன்னால் தான் இருக்கும், அதே ரூமில் தான் இருக்கும். ஆனால் சுற்றி சுற்றி தேடுவான், எங்கே தான் போணுச்சோ எங்கே தான் போணுச்சோன்னு தேடுவான். அதே போல் தான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பெரும்பாலான நேரங்களில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்குள்ளே இருக்க தான் செய்கிறாரு. ஆனாலும் நாம் அதை உணராமல், அதை அறியாமல் பலவிதமான கடினமான சூழ்நிலைகள் வரும்போது நாம் வந்து ஆண்டவரே எங்கே தான் இருக்கீங்க, என் வாழ்க்கை உங்களுக்கு கண்ணுக்கு தெரிலையா, இப்படிலாம் நம்ம சொல்லி புலம்புறது உண்டு. ஆனால் அவர் நம்ம கூட தான் இருக்கிறாரு. நம்ம கூட இருந்து ஒவ்வொரு காரியத்திலையும் அழகாக நடத்துவார். அதை எப்படி நம்மளால் உணர முடியும்னா, அவர் நம்மளுக்குள்ளே இருக்கிறத நம்ம அறிந்தோம் அப்படின்னா இப்படிப்பட்டதான காரியங்கள்லையும் அவர் நம்ம கூட தான் இருக்கிறாரு அப்படிங்கிறத நிச்சயமாகவே உணர முடியும். கண்களுக்கு முன்னால் பொருளை வச்சால் எங்கே தான் போணுச்சோன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. அப்போ அவர் நம்மளுக்குள்ள அந்த பொருள் எங்கேயுமே போகாதில்ல. அதே போல் தான் பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்குள்ளே வந்தவர் எங்கேயுமே போக மாட்டார். அவர் நம்மளுக்குள்ளே தான் இருப்பார். ஆனால் நாம் அவர் கூட இருந்தால் தான் அவர் நம்மளுக்குள்ளே இருக்கிறத நம்மளால் உணர முடியுங்க.